ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. சூரா பக்ராவுடைய 74வது வசனத்திலிருந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்ச்சியாக ஒரு பெரிய பயான். இது இதெல்லாம் வந்து பனி இஸ்ராயீல் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உம்மத்து எதனால் அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டது, அந்த உம்மத்திடமிருந்து அந்த பொறுப்பு ஏன் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து எல்லாம் சொல்லிட்டு வரான். ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் தொடர்ச்சியாக அதில் அடிக்கிட்டு வரான். கடைசியாக எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா 73வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், அந்த பசு, இந்த காளைக்கன்றை வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய அந்த முகப்பத்து இருந்துச்சு, அதற்காக அல்லாஹ் வந்து ஒரு சோதனை வந்து கொடுத்தான். அந்த காளைக்கன்றை வந்து பசுமாட்டை வந்து அறுத்து இந்த கொலையானவன் அடித்து அந்த கொலையாளியை வந்து காட்டுற மாதிரி அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் 74வது வசனத்தில், ஆனால் இத்தகைய சான்றுகளை நீங்கள் பார்த்த பின்னரும் கூட உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்களை போல் ஆகிவிட்டன, ஏன் அவற்றை விடவும் மிக கடினமாகிவிட்டன. ஏனெனில் சில கற்களில் இருந்து கூட நீரூற்றுகள் பொங்கி எழுகின்றன, இன்னும் சில கற்கள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது, இன்னும் சில அல்லாவின் அச்சத்தால் நடுங்கி கீழே விழுந்து விடுகின்றன. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இழி செயல்களை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிற, பனி இஸ்ராயீல்களை பார்த்து, இவ்வளோ சான்றுகளுக்கு மேலே சான்றுகள் உங்களுக்கு நான் காமிச்சிட்டே இருந்தேன், இவ்வளோ அத்தாட்சிகள் வந்து நான் காமிச்சிட்டே இருந்தேன், கடலை பிளந்து காமிச்சேன், தூர்மலையை வந்து தலைக்கு மேலே உயர்த்தி காமிச்சேன். இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாற்றமான செயல்கள். இந்த உலகத்தில் ஃபிசிக்கல் ரூல்ஸுன்ட்டு எல்லாம் வச்சுருக்கான், ஃபிசிக்கல் லாஸ்ன்னு இருக்குது. ஃபிசிக்கல் லாஸ்ன்னு தெரியுமில்ல, இந்த உலகத்தில் சட்டத்திட்டங்கள் படி தான் எல்லாமே இயங்கும். நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லா. யார் கை விட்டாலும், அது ஒரு ஒரு பக்திமான் கையை விட்டாலும் நெருப்பு என்ன பண்ணும், எரிச்சிரும். ஒரு மோசமான குடிகாரன் கையை வச்சாலும் என்ன ஆயிரும், எரிச்சிரும். இது வந்து ஃபிக்ஸட் ரூல். அது இந்த ஃபிக்ஸட் ரூல் எல்லாம் எதுக்கு வைக்கிறான் அப்படின்னா, இந்த உலகம் இயங்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நெருப்பு வந்து கொதிக்க வைக்க, டெய்லி வந்து நெருப்பு அதோடைய வேலை ஒழுங்காக செய்யணும்னா தான் நம்ம அடுத்த நாள் சாப்பாடு சட்டியில் நெருப்பில் கொண்டு போய் வைப்போம். ஒரு நாளைக்கு வேகும், இன்னொரு நாளைக்கு வேகாதுன்னா நெருப்பை நம்பி சாப்பாடு செய்யவே முடியாது, அப்போ வாழவே முடியாது நம்ம. அப்போ அதற்காக எல்லாம் என்ன பண்ணுறோம், காற்றுனா குளிர்ச்சி தருவோம், தண்ணினா தாகத்தை தணிக்கும், இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் ரூல்ஸ் வைக்கிறான். இந்த ரூல்ஸ் வந்து எல்லாம் எப்போயாவது ஒரு டைம் தான் உடச்சி காட்டுவோம். தண்ணிங்கிறது என்ன, அது சமமாக இருக்கும். அது வந்து ரெண்டு தூண் மாதிரி நிற்குமா, செவுறு மாதிரி நிற்குமா, நிற்காது. ஆனால் ஃபிரௌனை வந்து அழிக்கும் போது தண்ணி எப்படி நின்றுச்சு, கடல் வந்து ரெண்டாக பிளந்து அப்படியே ஏரில் நின்றுச்சு. அதே மாதிரி மலை வந்து பிடிக்கிட்டு மேலே வருமா, இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு பூமியில் அது மலை தான். ஆனால் அந்த மலையை வந்து எல்லாம் பேர்த்து வந்து காமிக்கிறான். அதே மாதிரி செத்தவன் உயிரோட திரும்பி வருவான் பூமியில், வரமாட்டான். இதுவும் ஃபிசிக்கல் அல்லாவுடைய லா. இப்போ அந்த லாவையும் உடச்சி காட்டுச்சு. இதெல்லாம் காட்டும் போது அல்லாவுடைய அந்த அல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன ஆயிடணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடணும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அல்லாஹ் வந்து ரொம்ப சாலிடாக நம்பணும், அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும். ஆனால் இத்தனை சான்று இவங்க தொடர்ச்சியாக பார்த்தும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து பார்த்து 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 சலிச்சு போய் அல்லாவுடைய சான்றை வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கல. அதனால் அவங்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, கல் மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நமக்கும் என்ன அப்படின்னா, ஒரு உபதேசம் செய்யும் போதே நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு தவறு இருக்குதுன்னா அதை விட்டுருணும். தொடர்ச்சியாக உபதேசம் செஞ்சுட்டு ஒரு நாள் இல்லை நாளைக்கு திருந்திடலான்னு தள்ளி போட்டோம்னா இது நாயிரும். அதே மாதிரி நம்ம செய்கிற தப்புக்கு வந்து நியாயம் கற்பிக்கக்கூடாது. மற்றவன் தப்பு செய்கிறதுக்கும் நான் தப்பு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, என் குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது, நான் போய் பேசுகிறேன்னா என் சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சாக்கு போக்கு சொல்லிக்கும் போது என்ன ஆயிரும்னு, நம்ம மனசு வந்து அந்த தப்பு தொடர்ச்சியாக செய்யும் போது மனசு வந்து கல் மாதிரி ஆயிரும். போய் பேசிவிட்டு ஒரே தப்பு நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் போது நம்ம மனசு என்ன ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து எப்பயுமே நமக்கு அந்த உணர்வு இருக்கும் போதே, நமக்கு அந்த தப்புன்னு உணர்ந்த அந்த நிலை இருக்கும் போதே அந்த தப்பை என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர் கற்களை போல் ஆகிவிட்டான். அந்த இதயங்கள் எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா, கல் மாதிரி ஆயிடுச்சு.
அல்லாஹ் சொல்றான். ஏன் அவற்றை விடவும் மிகவும் கடினமாயிட்டு, கல் கூட இல்லை, அதை விட ரொம்ப மோசமாயிருச்சு. ஏன்னா சில கல்லுலையாவது தண்ணி வரும், சில கல்லுலையாவது பார்த்தா பாறையிலேருந்து ஊத்துலேருந்து வருது, இல்லை போரில் போடுறோம் ஊத்து வருது. ஆனால் வந்து சில பாறைகள் வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நடுங்குது, சில பாறைகள் வந்து கீழே விழுந்துருது. ஆனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் உங்கள் மனசு வந்து இதை விட மோசமாயிருச்சு அப்படிங்கிறான். இதெல்லாம் யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? பனி இஸ்ராயல்கள். அதுலேயும் யார் குறிப்பா? பனி இஸ்ராயல்களுடைய உலமாக்கள், இந்த தலைவர்கள் இருக்காங்களா அவங்க. ஏன்னா அவங்க தான் அல்லாஹ்வுடைய எல்லா வசனங்களையும் அத்தாட்சிகளையும் விளங்கக்கூடியவங்க. பொதுமக்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காது, அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. இன்னைக்கு இதே பொசிஷன் இன்னைக்கு என்ன யாருக்கு ஆயிடுச்சு? நம்ம முஸ்லீம்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ என்னுடைய உம்மத்தும் அதே மாதிரி செய்யும். இது எவ்வளோ பயங்கரமான ஒரு ஹதீஸ். இப்போ பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ என்னுடைய உம்மத்தை அந்த அளவுக்கு அதே செய்யும். எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய ஒரு ஆள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தானா நீங்களும் அதே உடும்பு பொந்துல நுழைஞ்சு பார்ப்பீங்க. மீனிங் என்னன்னா, அந்த ரூட் வழியாகவே நீங்களும் போவீங்க, அவன் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்வீங்க. இப்போ அதே சுச்சுவேஷன் தான் நமக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் தீமையில் செஞ்சு 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 என்ன தீமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே தெரியாமல் போச்சு. இப்போ இன்றைக்கி வந்து அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வருது, இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே அல்லாஹ்வுடைய அசாபுகள் வருது. ஆனால் இன்றைக்கி அந்த சமுதாயம் வந்து இதற்காக தான் அசாபு வருது, நம்ம மேலே அசாபு தான் வந்திருக்குன்னு கூட உணர முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளை வந்து வேறு இந்துத்துவ சக்திகள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, அமெரிக்கா நம்மளை டார்ச்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா மூலமாக அல்லாஹ் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான், இந்துத்துவ சக்திகள் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு அடி கொடுக்குறான். பனி இஸ்ராயல்களும் அப்படி தான். பனி இஸ்ராயல்கள் அல்லாஹ் அடித்ததும் எப்படி அடித்தான்? டைரெக்டாக வானத்துலேருந்து கை வரல, மலக்குகள் அல்லாஹ் அனுப்பி அழிக்கல, பூமியில் இருந்தால் வேறு சில ஆட்களை வச்சு இஸ்லாத்துடைய எதிரிகளை வச்சு தான் அடிக்க வச்சான், இழிவுபடுத்தினான். ஸோ அதே விஷயம் தான் நம்மளும் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கடினத்தன்மை நமக்கு வந்துருச்சு. இது எப்போ அப்படின்னு நினைக்கும் போது, அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கும் போது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏமாற்றி இவங்க சாக்கு போக்கு காட்டுறாங்களே. மாடாரு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? கலர் சொல்லலை, எங்களுக்கு வந்து சைஸு சொல்லலை, எங்களுக்கு வயசு சொல்லலை. இதே டபாய்க்கிற வேலை நம்மளே. இதே என்ன, இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து உம்மத்தா அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்ன? இந்த உலகத்தை நன்மையால் நிரப்பி வச்சுக்கணும்ட்டு. இந்த நன்மை வெறும் நல்லது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும், தீமை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுடைய பொறுப்புன்ட்டான். இது எப்போ சாத்தியம்? நம்மெல்லாம் ஒன்று சேரும்போது தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய தீமைகளை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். நம்ம ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்ன? என்ன காரணம் காமிக்கிறோம்? சின்ன சின்ன விஷயங்களை காரணம் காமிக்கிறோம். இவன் வந்து இவனுக்கும் நமக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை இருக்குது? இந்த பிரச்சனை இருக்குது, அகீதால பிரச்சனை இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குங்கிறோம். ஆனால் என்ன மறந்துடுறோம்? அல்லாஹ் சுமத்தின அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற தவறுறோம். ஏன் நிறைவேற்ற முடியலன்னா, நம்மகிட்ட சக்தி இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை வேணும்னா சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்? எது பெரிய விஷயமோ அதை மட்டும் கையில் எடுத்து, சின்ன விஷயங்களில் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அப்போ தான் வந்து அந்த பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும். அதே மாதிரி அந்த சாதிக்க முடியாத அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாக்கு போக்கு சொல்லி 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 சூழல் இல்லை, சரியில்லை, இது இல்லை, கலர் இன்னும் நமக்கு தெரியல, நமக்கு இன்னும் நம்ம மாடு நம்மள அல்ல மாடு அறுக்க சொன்ன வேலை அது கஷ்டமான வேலைங்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளும் வேறு சால்ஜாப்பு சொல்லி நம்மளும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு இன்னும் ஆகிப்போச்சு. இது அல்லாஹ் சுமத்தின பொறுப்புன்னு சொல்ல பின்னாடி வரும். அது வரும்போது நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். அடுத்தடுத்த வசனங்களில் அது கிளியர் ஆகும். இன்னும் 120 140 போகும்போது அந்த உம்மத்திலிருந்து இந்த உம்மத்துக்கு எல்லாம் பொறுப்பு கொடுப்பான். பதவியேற்பு நமக்கு நடக்கும். அவங்கள பதவி நீக்கம் பண்ணிவிட்டு இந்த புது அப்பாயின்மெண்ட்டு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் அடுத்த ஆல இம்ரானில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த உம்மத்துடைய வேலை என்ன? இந்த உம்மத்துக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த வேலை என்ன அப்படின்னு. அப்போ அது உம்மத்தை லீடு பண்ணுறவங்க தான் அதை கையில் எடுக்கணும். அது வந்து உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ ஆட்கள் வந்து கையில் எடுக்க முடியாது. சமுதாய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க மனசு வச்சா தான் அது சாதிக்க முடியும். ஆனால் இந்த தலைவர்கள் என்ன இருக்காங்க? அந்த பொறுப்பையே டோட்டலாக மறந்து போய் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இல்லை அடுத்த 75 வசனம் இல்லை சொல்கிறான், இவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், முஸ்லீம்களே இவர்கள் யார்? யூதர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? உண்மையாதெனில் அல்லாவின் அருள்மொழிகளை கேட்டு நன்கு உணர்ந்த பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள். நான் தான் சொன்னேன்ல, முஸ்லீம்கள் என்ன நினைச்சாங்க? மக்கால இருந்த அந்த முஹாஜிர்கள், மக்கால இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த சஹாபாக்கள், இவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க? யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இவங்க மரமண்டைங்க. யாரு? இந்த குறைஷிகள், இந்த அபூஜையில் இவங்கெல்லாம் காட்டுவாசிங்க. இவனுக்கு வஹீனா என்னன்னு தெரியாது, கிதாபுன்னு என்னன்னு தெரியாது, இவனுக்கு ஈசாவும் தெரியாது, மூசாவும் தெரியாது, எந்த நபியும் இவங்களுக்கு அறிமுகமே கிடையாது. ஆனால் அங்கே வந்து நபிமார்களை வந்து பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க. ரசூல்லா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா முடிவு பண்ணிடுவாங்க இவங்க இறை தூதரா இல்லையான்ட்டு. அப்போ நமக்கு வேலை ஈஸி. அதுவும் இல்லாமல் இவங்களை வந்து எல்லாருமே மதிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. யாரை? யூதர்களை, பனி இஸ்ராயல்கள், அரபிகள் எல்லாருமே மதிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா படித்தவன் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, இவங்களுக்கு பல பாஷை தெரியும். அரபி தெரியும், ஹீப்ரு தெரியும், அரமாயிக் தெரியும், பாரசீகத்துடைய மொழி தெரியும், ரோமாபுரியோடைய மொழி தெரியும். இவங்க ஆளினால் அழகராஜாவாக இருந்தாங்க. அது இல்லாமல் வேதம் வச்சுருக்காங்க. அப்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருக்கும்போது
அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஷிகள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓ நாடா நம்ம எழுத படிக்க தெரியாதவங்க நம்ம வந்து நம்மளே ஏற்றுக்கல, ஆனால் இவங்களே ஏற்றுக்கிட்டாங்களே, அப்போ குறைஷிகள் திருந்துறதுக்கு ஒரு வழி இருக்கும். புரியுதா இல்லையா? பெரிய இவங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், அவங்க ஏற்றுக்குவாங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான் ஏற்றுக்க. இது எதுக்கு நான் அதான் சொல்கிறேன்ல, இப்போ இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே உல்டாவாயிருச்சு. இப்போ இவங்க ஆசைப்பட்டது என்ன, இவங்க ஒத்துக்கிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு அர்த்தம். யாரு? ஏன்னா நபிமார்கள் காலங்காலமாக பார்த்து பழக்கப்பட்டவங்க. எந்த நபிமார்கள்? மூசா, ஈசா, தாவூத் நபி, ஜக்கரியா நபி, இவங்க எல்லாரையுமே இவங்க உண்மைப்படுத்தக்கூடியவங்க. யாரு? பனி இஸ்ராயல்கள். அதே மாதிரி மறுமையை நம்பக்கூடியவங்க, சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் இவங்களும் டார்கெட் இருக்குதுன்ட்டு நம்புறாங்க. அப்படி இப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு இவங்க நம்புறாங்கல்ல, அப்போ இவங்களே மறுத்துட்டாங்கன்னா அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பொசிஷன் என்ன ஆகும்? அப்படியே உல்டாவாயிரும். இத்தனை நபிமார்களை ஃபாலோ பண்றோம், இவங்களே சொல்லிட்டாங்க இவர் நபி இல்லைன்ட்டு. யாரு? ரசூலுல்லாஹ் நபி இல்லைன்ட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ நாங்கள் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைன்னு இவன் சொல்லுவான். யாரு? குறைஷிகள் என்ன சொல்றான், முகமது வந்து ஏமாத்துறாரு, இவர் நபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவருக்கு யாரோ ஒரு ஜின்னு வந்து கற்றுக் கொடுக்குது, குரான் வந்து இந்த ஜின்னு வந்து ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குது, நைட்டில் ஏதோ வெளிச்சமாக வருது போகுது, அவர் ஜிப்ரீல் வரது, அவங்க என்னங்கிறாங்க, ஜின்னுங்கிறாங்க, ஜின்னு வருது கற்றுக் கொடுக்குது. அப்போ நாங்கள் சொல்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க, இவங்க பனி இஸ்ராயீலும் இல்லைங்கிறாங்க பாருங்க. சரி நாங்கள் தான்ப்பா துனியாவுக்கு ஆசைப்படுறவங்க, எங்களுக்கு வந்து உலக ஆசை பிடிச்சி போச்சு, ஆனால் இவங்க அப்படியா? இவங்க ஊர் அறிஞ்ச சாமியார்கள் இல்லை, யாரு? பனி இஸ்ராயீல்கள். அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கும் நரகத்துக்கு போகணும்னு ஆசையா? எப்படி? அப்படியே உல்டாவாயிருச்சா? இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்கல்ல, அப்படிங்கும்போது தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த சூறாவை அதுக்கப்புறம் தான் இறக்குறான். புரியுதா? அப்போ இவன் எல்லாம் என்ன இறக்குறான், நீங்கள் எல்லாரும் அரபுகளை நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவங்கெல்லாம் சொக்கத்தங்கங்க, ஊரில் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்ற, ஏதோ நல்லதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்றீங்க, இவங்க வண்டவாளம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு தான் இது பட்டியலில் போடுறான். புரியுதா? இப்போ இந்த 70 வசனம் நம்ம பார்த்தோம்ல, இந்த 45 எல்லாம் தொடர்ச்சியாக இதை பேசிட்டு வரான்ல, ஏன் இவங்களை கழிவு ஊத்துறான் அப்படின்னா, இவங்களுடைய ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும். இவங்க எப்பேற்பட்ட டுபாகூர் அப்படின்னா, இவங்க வந்து கடலை பிளந்து கூட்டிட்டு வரும்போது அல்லாஹ் பார்த்தா தான் நம்புவேன்னு நின்னவனுங்க. மூசா இந்த பக்கம் மேலே போனவனு இவனுக்கு காலைக்கின்ற வணங்கினவனுங்க. ஒரு மாடை இருக்க சொன்னால் இத்தனை டாவு போட்டவனுங்க. புரியுதா? இவங்க வந்து ஏகப்பட்ட சைத்தான் வேலையை பார்த்தவனுங்க அப்படிங்கிறத புரியுதா? இப்போ ஏன் அல்லாஹ் வந்து இவங்களை கேவலப்படுத்துறான்ட்டு, ஏன்னா இதுக்கு பண்ணி ஆகணும், இல்லைன்னா ரசூலுல்லாஹ் இவங்க வந்து பொய்யருன்ட்டாங்க. யாரு? பனி ஒன்று இவங்க பொய்யருன்னு அல்லாஹ் வண்டவாளம் ஏற்றணும். இதே இவங்க ஈமான் கொண்டு இருந்தாங்கன்னா இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இவங்களை வந்து இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறான். அப்புறம் கடைசியாக இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க ஏற்றுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், இவங்களை வந்து இவங்க நம்புவாங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உண்மை யாதெனில், உண்மை என்னன்னா, இவர்கள் அல்லாஹ்வின் அருள்மொழிகளை, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை கேட்டு நன்கு உணர்ந்து, நல்லா கேட்டு அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சும் பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள். கேட்டுட்டு மாத்துறானுங்க. அதான் சொன்னல, பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கும் ரசூலுல்லாஹ் பற்றி, அந்த வசனங்களை போய் மாற்றிடுவானுங்க, மீனிங் மாற்றி விட்ருவானுங்க. முகமதுன்னு பேர் இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்க, புகழப்பட்டவர்னு மீனிங் இருக்கா, புகழப்பட்டவர்னு போட்டுருவானுங்க. புகழப்பட்டவர்னு வருதுங்க, அது பேர் கிடையாதுங்கன்றவானுங்க. அது பேர் வந்துச்சுன்னா அதோடைய மீனிங் மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சா? புரியுதா? அக்பர்னா என்ன அர்த்தம்? பெரியவர்னு அர்த்தம். அக்பர்னு பேருக்கும் சொல்லலாம், பெரியவனுக்கும் சொல்லலாம். அது பெரியவர் ஒருத்தர் வருவாருன்னு இருக்குங்க, அக்பர் வருவாருன்னு இல்லைங்க. அப்போ என்னாச்சு, மீனிங் மாறிடுச்சா? அப்போது இப்படி வந்து நல்லா தெரிஞ்சே இவங்க மாத்துறாங்க அப்படிங்கிற. இப்படி தான் வந்து இப்போ கடைசியாக பைபிளில் இவங்க ஆசை தீர மாற்றினதெல்லாம் போக கடைசியாக இன்றைக்கி மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு வசனம் தான், பேராக்லீட்டஸ் அப்படின்ட்டு ஈசா நபி வந்து சொல்கிறாரு, நான் போனால் அவர் வருவார், அவருடைய பேர் என்ன அப்படின்னா பேராக்லீட்டஸ் அப்படின்ட்டு வருது. பைபிளில் என்ன இருக்குது, பேராக்லீட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு போட்டு மீனிங் மாற்றி, அதுக்கு மீனிங் என்னன்னா முகமது தான். அந்த மீனிங் என்ன வருதுன்னா முகமதுன்னு புகழப்பட்டவர் தான் மீனிங் வருது. அதுக்கு தேட்டர்னு போய் பரிசுத்தாவின்னு போய் ஜிப்ரீல குறிக்கும்னு போய் அது பயங்கரமாக விளக்கம் கொடுத்து அது என்னென்னமோ மாற்றி இன்றைக்கும் முக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இவங்களை பற்றி சொல்கிறான். இப்போ இன்றைக்கி அப்படியே எடுத்துங்க, இப்போ இவங்க செஞ்சாங்களே பனி இஸ்ராயீல்கள் இந்த வேலை, இப்போ இன்றைக்கி நம்ம ஆட்களும் இதே தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ஒரு பெரிய சொன்னல உம்மத்துக்குன்னு ஒரு பொறுப்பு எல்லாம் கொடுத்துருக்கிறான்ட்டு, இந்த உலகத்தை வந்து சரி பண்ணணுங்கிறது. அந்த பொறுப்பு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நல்லா தெரியும் அல்லாஹ் நம்ம மேலே சுமத்தி இருக்கிற கடமை தான்ட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த உலமாக்களுடைய சில எல்லாம் அந்த ஃபிர்காவுடைய அந்த தலைமை தாங்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மீனிங் மாற்றுறாங்க. நன்மை ஏவி தீமை தடுக்கணும்னு தான் இருக்குது. அப்போ நன்மை ஏவி நாங்கள் தீமை தடுக்கிறோம். இது வந்து நாமெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. எப்படி, வண்டி ஓட்டணும் தான், ஆனால் வண்டி நம்ம வாங்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து வண்டி கொண்டாந்து கொடுத்து இதை ஓட்டி காட்டுங்க அப்படிங்கும்போது நம்ம ஓட்டி காட்டினா போதும். நம்மளா போய் ஒரு வண்டி எடுக்கிறதோ, வண்டி ஓட்டுறது கடமை, ஆனால் வண்டி வாங்குறது கடமை இல்லை. எப்படி, வண்டி ஓட்டுறது கடமையா, அது ஒத்துக்கிறாங்களாம், ஆனால் வாங்குறது கடமையா? என்னது, என்ன பிரச்சனைனா மாடு என்னன்னு இன்னும் அவங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியலையா? அல்லாஹ்க்கு தெரியும். இவங்க ஏன் வண்டி வாங்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இவங்களே வேற ஒரு வண்டியில் சவாரி பண்ணிருக்காங்க, அந்த வண்டியில் இவங்க தான் கண்டக்டராக இருக்கிறாங்க.
வசூல் பண்ணி அவங்க டெய்லி வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை சொல்கிறல, இது எல்லாம் வந்து நான் வேறு மீனிங்கில் பேசுகிறேன். இது என்ன மீனிங்கிற புரியுறவங்களுக்கு புரியும். அது என்ன விஷயம்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து கள்ளக்கூட்டு இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய துரோகங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்ய வேண்டிய துரோகம் இருக்குது, நபிக்கு செய்ய வேண்டிய துரோகம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் எந்த பொசிஷனில் இருந்துட்டு செய்கிறாங்க? எந்த இடத்துல காவல் காக்கணுமோ அந்த இடத்துலையும் துரோகம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு துரோகம் நடக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இறை தூதர் முகமது மீது நம்பிக்கை கொண்டவர்களை இவர்கள் சந்திக்கும் போது நாங்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுக்குள் தனிமையில் பேசிக்கொள்ளும் போது, என்ன நீங்களே அறிவிழந்து விட்டீர்களா? உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து தந்திருப்பதை நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிடுகின்றீர்களே, அதை வைத்துக்கொண்டு உங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக வாதிடுவதற்காகவா இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள். சில யூதர்கள் தலைவர்கள் இல்லாமல் ஒரு காமன் மேனாக இருப்பான்ல, தலைவர்கள் ஆலிம்கள் இருப்பான், கீழே இருக்கிற ஆட்கள் இருப்பான்ல, அதை உட்காந்து பயான் கேட்குறவன், அந்த பயானுக்கு போகிறவன் வர்றவன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்க? இவங்க உட்காந்து பேசுகிறாங்கல்ல ஆலிம்கள், இவங்களுக்குள்ளே உட்காந்து இவங்க சபைக்குள்ளே உட்காந்து என்ன பேசுவாங்க? என்னப்பா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் தப்பாக போயிடுச்சு, இந்த முகமது அங்கேருந்து இறை தூதராக வந்துட்டாரு, இது என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்ததெல்லாம் வீணாக போச்சே. இந்த இதில் கூட அந்த முகமது படத்துலேயே அவங்க பேசுகிறாங்களே, இவர் தான் அந்த இறை தூதர்ன்ட்டு, யூதர்கள்லாம் உட்காந்து முடிவு பண்ணுறாங்களே, வந்துருச்சு அந்த இறை தூதர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேசும்போது இதை கீழே உட்காந்துருக்கிறேன் என்ன நினைக்கிறான்? ஓ, இவர் முகமது இறை தூதருங்கிறது நம்ம ஆட்களே பேசிக்கிறாங்க அப்படிங்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? போய் அறிவு இல்லாமல், ஒரு இது இல்லாமல், ஒரு வெகுளித்தனமாக என்ன பண்ணுறான்? முஸ்லீம்களை போய் பார்க்கும்போது, ஆமாம் இவர் இறை தூதர் தான், எங்காலங்களே அதான் சொல்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறான். கீழே இருக்கிற ஆட்கள் போய் சகஜமாக போய் சொல்லிடுறான், இவரும் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்களும் நம்பிக்கை கொண்டு இருக்கோம், இவர் எங்கள் வேதத்திலையும் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு இங்கே வந்த உடனே என்ன நடக்குது? சொல்லிட்டு நாங்கள் இப்படி பேசணும் அப்படின்னு அவங்க முஸ்லீம்கள் சந்தோஷமாயிடுறாங்க. ஆஹா, இவங்களே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அதான் பேசிக்கிறாங்களாமா அப்படிங்கும்போது அந்த தகவல் மறுபடியும் அந்த தலைவர்களுக்கு கேட்குது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? என்ன அறிவு இல்லாமல் போயிருச்சா? அந்த போய் சொன்னாங்களே அவங்கள பிடிச்சிட்டுறாங்க. ஏன்டா உங்களுக்கு அறிவு இல்லை? அதை போய் ஓப்பனாக போய் முகமது கிட்ட முஸ்லீம்கள்ட்ட போய் சொல்கிறீங்க, சொன்னால் என்னடா நடக்கும்? நாளைக்கு மறுமையில் எல்லாம் நம்மளை நிப்பாட்டி கேட்க மாட்டான், இவங்களே நமக்கு எதிராக கேஸ் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாம் இவங்க துனியாவிலே இவங்களுக்கு தெரியும் இவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ன்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்த மாதிரி, நம்மளே போட்டு கொடுத்த மாதிரி ஆயிராது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இதில் எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த நினப்பு இருந்திருக்குது. அரபுகள் வந்து நாளைக்கு மறுமையில் எந்திரிச்சு யூதர்களுக்கு எதிராக இவங்க துனியாவிலேயே நம்புனாங்க யார? ரசூல்லாவை அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பியிருந்தாங்கன்ட்டு அரபுகள் சொல்லித்தான் அல்லாஹ்வுக்கு தெரியணுமா? அப்போ இவங்க நினப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? அல்லாஹ் பற்றி எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் இவங்க பண்ணியிருந்துருக்காங்க. வேதத்தை படித்து இவங்க மனசில் தோணும் போதே இவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்காதா? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மறைத்துக் கொள்கின்றவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை இவர்கள் அறியவில்லையா? ஏன்டா அல்லாஹ்வை இவ்வளோ கேவலமாக நினச்சி வச்சிருக்கீங்களாடா? நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமாடா? நீங்கள் ஃப்ராடுன்ட்டு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? என்ன இவ்வளோ, அதாவது இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வை இவங்க நினைச்சிருந்தா அப்புறம் இவனுக்கு என்ன வேணாலும் செய்யத்தான் செய்வானுங்க. இப்போ இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கணக்கு என்ன? அல்லாஹ் பற்றி என்ன தெரியும் நீங்கள் முஸ்லீம்களுக்கு? நீ வந்து தர்காவுக்கு ஒருத்தர் போகிறார், ஒரு குரூப் போகுது, என்ன நினைக்கிறாங்க? யாருக்கு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க? யாருனால உடனே ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க? யார் நம்முடைய கவலைகளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க? யார் நம்ம மனசுக்கு ஆறுதல் தருவாங்கன்னு நினைக்கிறாங்க? அல்லாஹ் பற்றி சரியாக புரிஞ்சிருந்தா இவங்க போய் நிற்பாங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? மறுமையில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார் இன்னைக்கு வந்து இந்த நபிமார்கள், இந்த வலிமார்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்ற. ரெக்கமெண்ட் யாராவது பண்ண முடியுமா? ரெக்கமெண்ட்னா முதல்ல என்ன? இப்போ ரெக்கமெண்ட் ஒரு எம்எல்ஏ கிட்ட நீ போய் ரெக்கமெண்ட் கொடுக்குற, ரெக்கமெண்ட்டுக்கு ஒரு விஷயம் கொண்டு போகிற, எப்போ ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும்? எம்எல்ஏ பையனுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுமா? அவன் பையன் யாருன்னு அவனுக்கே தெரியும். எம்எல்ஏடைய பிஏக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுமா? தேவைப்படாது. வெளியே இருக்கிற ஒருத்தனுக்கு தேவைப்படும். எப்போ ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும்? எம்எல்ஏக்கு நீ யாருன்னு தெரியணும், உன்னை அறிமுகப்படுத்தணும். எம்எல்ஏ கிட்ட போய் இன்னொருத்தர், எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உன்னைய கூட்டிகிட்டு போய், இந்தாங்க அந்த முகமதுங்கிறவன் எனக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பையன் தான், இவனுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சீட்டு கொடுங்க, அல்லது இவனுக்கு ஒரு ஏதோ எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறான்னு அது அறிமுகப்படுத்தணும். அப்போ அறிவில்லாத ஒருத்தனுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் தேவை, அதானே? அப்போ அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லை. மறுமையில் போய் நாம் நின்னோடனே நாம் யாருன்னு தெரியாது, நம்ம வண்டவாளம் என்னன்னு தெரியாது, நம்மளை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமாங்கிற அறிவு அவனுக்கு கிடையாது. என்ன எடுத்து இவர் சொல்லிடுவார்? அந்த பெரியவர், அந்த மனிதர், அந்த மகானு என்ன எடுத்து சொல்லிடுவார்? அப்போ என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வை பற்றி அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டு.